வணக்கம் நண்பர்களே, சுற்றுச்சூழல் சார்ந்த செய்திகள் தினமணியிலிருந்து பார்க்க போகிறோம். முதலாவதாக, நாட்டின் முதல் இருவாட்சி பறவைகள் பாதுகாப்பு மையம் விரைவில் தொடக்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் இது தொடங்கப்பட இருப்பதாக தமிழக சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் வனத்துறை கூடுதல் செயலாளர் சுப்ரியா சாகு அவர்கள் தெரிவித்திருக்காங்க. ஸோ அவர்கள் தெரிவித்த செய்தியை தான் ஒவ்வொன்றா பார்க்கலாம். வனவிலங்குகளை பாதுகாக்க தமிழக அரசு பல்வேறு சிறப்பு திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. நாட்டின் முதல் கடற்பசு பாதுகாப்பு சரணாலயம், நீலகிரி வரையாடு திட்டம், தேவாங்கு பாதுகாப்பு மையம் உள்ளிட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக தான் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த கவர்ச்சிகரமான பறவையான இருவாச்சி பறவைகள் பாதுகாப்பு மையம் அமைக்கப்பட உள்ளதாம். அதன்படி கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் இந்தியாவின் முதல் இருவாச்சி பறவைகளின் பாதுகாப்பு சிறப்பு மையம் அமைக்கப்பட உள்ளது. இதற்காக தமிழக அரசு சார்பில் அழிந்து வரும் உயிரின பாதுகாப்பு நிதியின் கீழ் விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய ரூ 10 லட்சம், மையம் அமைப்பதற்கு ரூ 59.4 லட்சம், பறவைகளின் வாழ்விடம், இனங்கள் உள்ளிட்டவற்றை கணக்கிடுதல், பணியாளர்களுக்கு பயிற்சி வழங்க ரூ 12 லட்சம், பறவைகளின் வாழ்விடத்தை மதிப்பீடு செய்ய 12.6 லட்சம், வாழ்விடத்தை பாதுகாக்கும் தனியார் உரிமையாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க ரூ 6 லட்சம் என மொத்தம் ரூ 1 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. அடுத்து இதன் நோக்கம் என்னவா இருக்குன்னு பார்ப்போம். மேற்கு தொடர்ச்சி மலையின் அதிகமாக காணப்படும் பெரிய இருவாச்சி, மலபார் சாம்பல் இருவாச்சி, மலபார் கருப்பு வெள்ளை இருவாச்சி, இந்திய சாம்பல் இருவாச்சி ஆகிய 4 வகை பறவைகளை பாதுகாக்கும் நோக்கில்தான் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் இந்த மையம் அமைக்கப்பட உள்ளதாம். இதன் மூலம் இருவாச்சி பறவைகளின் பரவல், இனப்பெருக்கம் உள்ளிட்டவற்றை குறித்த ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள முடியும். மையம் அமைக்கப்பட உள்ள பகுதியில் அத்திமரம், ஜாதிக்காய், கருங்குங்குலி யகம் போன்ற பூர்வீக இருவாச்சியின் உணவு மரங்கள் வளர்க்கப்பட உள்ளன. இந்த மையத்தை பராமரிக்க உதவும் உள்ளூர் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குதல், இருவாச்சி பறவைகள் குறித்த மாணவர்கள் கள ஆய்வு மேற்கொள்ள வழிவகை செய்தல் உள்ளிட்ட திட்டங்களை செயல்படுத்த உள்ளன என அதில் தெரிவித்துள்ளனர். நன்றி, வணக்கம்.